එයට දානකොට ඔයගලගේ හම්බෙච්ච ප්‍රතිචාර තමයි මේ මොදල් යන ஒரு வருடத்திற்கு முன்னர் யாழ்ப்பாணத்தை தீயிடல் என்கின்ற சிங்கள நூலில் தமிழ் மொழிபெயர்ப்பை மாணவர்களோடு சேர்ந்து இதே மண்டலத்தில் நான் வெளியிட்ட பொழுது உங்களிடமிருந்து கிடைத்த பாராட்டு அல்லது வாழ்த்துக்கள் தான் எனக்கு இந்த புத்தகத்தை எழுதுவதற்கான தூண்டுகோலாக இருந்தது. හැබැයි මේ පොත ලිව්වේ දෙමළ පාඩකයන් සිංහල පාඩකයන්. முதலாவது புத்தகத்தை போலவே இரண்டாவது புத்தகத்தையும் நான் தமிழர்களுக்காக எழுதவில்லை. இது சிங்கள வாசகர்களுக்காக எழுதப்பட்டது என்பதை நான் கூறுவேன். ඒකට හේතුව උනේ පූර්ව ජනප්‍රිය ලංකාවේ පශ්චාත් ජනප්‍රිය ලංකාවේ තියෙන යුග දෙකේම ලංකාවේ ප්‍රවෘත්ති පාලනය කළේ පාලක දේශපාලන පක්ෂ දෙකක් විසින්. அதற்கு பிரதானமான காரணம் இலங்கையினுடைய சுதந்திரத்துக்கு பின்னால அல்லது சுதந்திரத்துக்கு சற்று முன்னிருந்த காலத்தில் இருந்து இலங்கையினுடைய ஊடகத்துறையை கைப்பற்றி வைத்திருந்தவர்கள் அல்லது அதை கட்டுப்படுத்தி வைத்திருந்தவர்கள் ஒரு சில குடும்ப ஆட்சியாளர்கள் குடும்பத்தினரை විශේෂයෙන්ම ජයවර්ධන පවුල සේනානායක පවුල ලංකාවේ මුද්‍රිත ජනමාධ්‍ය පාලනය කිරීමේ විශේෂ බලයක් දක්වනවා. ஜெயவர்தன குடும்பத்தினர் சேனநாயக குடும்பத்தினர் என்பவர்கள் இலங்கையிலே குறிப்பாக அச்சு ஊடகங்களை கையாளுவதற்கான சுவிசேஷ கருத்தை கொண்டிருந்த குடும்பத்தினர் என்பதை கவனிக்கப்பட வேண்டும். ඒකේ බරපතලම දඬුවම ඉන්නේ දෙමළ. அதனுடைய மிக பாதகமான தாக்கத்தை உணர்ந்தவர்கள் தமிழ் மக்கள் தான். 1981 ජූලි මාසයේ ඉනනාදම් පත්තරේ අනුරෝධ විතරක් නෙවෙයි ප්‍රස් එකට කයර දාලා ඊටිපේ වෙනම පත්තරයක් ගහන්න බලට වෙන්නේ නැහැ. அதன் உச்சகட்டமாகத்தான் 1981ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் யாழ்ப்பாணம் தீயிடப்படுகின்ற பொழுது சுதந்திரமான ஒரு நாளிதழாக இருந்த யுள்ளநாடு பத்திரிகை காரியாலயமும் அதன் அத்தியட்சமும் தீக்கிரையாக்கப்பட்டது. නමුත් දකුණට තිබුණේ විකාරක කොහොම විකාරක පත්තර කීපයක් විතරයි ඒවා ඉතාම ලේසියෙන් පාලනය කරන්න පුළුවන්. அதே காலகட்டத்தில் தென்னிலங்கையிலே மாற்று பத்திரிகைகள் என்று இருந்தவை மிகச் சிறிய பத்திரிகைகள், மிக சொற்பமானவை. அவற்றை கட்டுப்படுத்துவது அவர்களுக்கு மிக இலகுவாக இருந்தது. 1983 ජූලි මාසයේ 24 වෙනිදා බොරැල්ලේ පොලිසිය ඉස්සරහා අර අහිංසක දෙමළ තරුණයා ගහන මරණකොට ඒ පින්තූරේ ගත්ත මගේ මිත්‍රයා චන්ද්‍රගුප්ත අමරසිංහ ඒ පින්තූරේ අරගෙන ඇත්ත පත්‍රයට ගියාම ඇත්ත පත්‍රයේ ඒ පින්තූරේ ගන්න බැහැ. 1983ஆம் ஆண்டு ஜூலை 24ஆம் தேதி மாலையில் பொரளை போலீஸ் நிலையத்திற்கு முன்னால் அந்த பஸ் நிலையத்திலே அந்த தமிழ் இளைஞன் அமனமாக்கி படுகொலை செய்யப்பட்ட பொழுது அந்த புகைப்படத்தை எடுத்தவர் என்னுடைய நண்பரான ஊடகவியலாளர் சந்திரகுப்த அமரசிங். அவர் அந்த படத்தை எடுத்துக்கொண்டு அர்த்த பத்திரிகை என்கின்ற மாற்று பத்திரிகை காரியாலயத்துக்கு போன பொழுது அந்த பத்திரிகையாளர்களும் கூட அந்த படத்தை பிரசுரிப்பதற்கு அஞ்சினார். මම කියන්නේ ලංකාවේ දේශපාලන පක්ෂ වලින් වැඩිම සම්බන්ධකම් තිබුණේ යාපනයේ කොමියුනිස්ට් පක්ෂය. நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், இலங்கையிலே இருந்த அரசியல் கட்சிகளில் யாழ்ப்பாணத்தோடு தமிழர்களோடு அதிகம் தொடர்பு வைத்திருந்த ஒரு கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியாகும். ඒක නිසා තමයි 1980 දී பூபாலசிங்கம் சாப்புව ගිහිල්ලා அந்த இடதுசாரித்துவ பின்னணியின் காரணமாகத்தான் 81ஆம் ஆண்டு தீ வைக்கப்படுகிற பொழுது குறிப்பாக பூபாலசிங்கம் புத்தகத்தாரை தீ வைத்துக் கொடுத்தார். ඒ වෙනකොට ඇත්ත පත්‍රයේ කතුරුකම් දැක්වි කානුන කෙනෙක් බී.ඒ. සිරිවර්ධන බයවල මෙතිතුනා. அந்த காலகட்டத்தில் மிகவும் துணிகரமான பி.ஏ. சிறிவர்தன என்பவர் அந்த அர்த்த பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருந்தார். அவ்வளவு புரிந்த மனிதனும் கூட அந்த படத்தை பிரசுரிக்க அச்சப்பட்டார். මේක කියලා චන්ද්‍රගුප්ත අමරසිංහට තමන්ගේ පින්තූර දෙන්න සිද්ධ වුණා. පිළපත් 500ක් ගහන්න කම්පර්මාවත ගෝපොල්ලා සාහි පත්‍රේ. அதனால் அந்த புகைப்படவியலாளர் சந்திரகுப்த அமரசிங்கன் தன்னுடைய புகைப்படத்தை எடுத்துக்கொண்டு 500 பிரதிகள் மட்டுமே அடிக்கின்ற கம்பரோ மாவட்ட என்கின்ற ஒரு சிறு இடதுசாரி பத்திரிகையை நோக்கி அவர் செல்ல வேண்டிய நிலையை මේකෙන් සම්මානයට අවබෝධ කරගන්න පුළුවන්. සිංහල සමාජයේ ඇතුලේ සේනානායක ජයවර්ධන පවුලට තිබිච්ච ආධිපත්‍ය.
இதன் மூலம் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சிங்கள சமூகத்தின் கருத்தியலின் மீது சேனநாயக்க குடும்பத்தினர், ஜெயவர்தன குடும்பத்தினர் எப்படி தங்கள் ஆதிக்கத்தை கடுமையாக வைத்திருந்தார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடும். අදටත් දැන් ඩිජිටල් මීඩියා දෙකේ නමුත් අදටත් ලංකාවේ ප්‍රධානම පාත්‍ර ටිකක් පාලනය කරන්නේ ජයවර්ධනගේ මස්සිනාල දෙන්නෙක්ගේ පවුලයි. இன்றைக்கு டிஜிட்டல் ஊடகங்கள் இருந்தாலும் இன்றும் தெரியவில்லை. இரண்டு பிரதான பத்திரிகை நிறுவனங்களை ஆளுபவர்கள் அல்லது கட்டுப்படுத்துபவர்கள் ஜெயவர்தன குடும்பம், இரண்டு மச்சினர்களாக மச்சான்மார்களுடைய குடும்பம் என்பதை கவனிக்கிறது. එකක් උපාලි ගෝත්‍ර සමාගම, ඒක ජයවර්ධනගේ මස්සිනාගේ, විජය ගෝත්‍ර සමාගම, ඒක රංජිත් විජේවර්ධන, ඒ ජයවර්ධනගේ මස්සිනා. ஒன்று உபாலி விஜயவர்தனுடைய பத்திரிகை நிறுவனம், அது விஜயாவுடைய மச்சான். மற்றது விஜய பத்திரிகை நிறுவனம், அது ரஞ்சித் விஜயவர்தன குடும்பத்தினர், அவர் விஜயாவுடைய மச்சான் கிடையாது. එතකොට විජේසිර නායකගේ මිනිපිරියක් තමයි රංජිත් විජේවර්ධන කසන්දරේ. டிஎஸ்என் நாயக்காவுடைய பேட்டியை தான் ரஞ்சித் விஜயவர்தன திருமணம் முடித்திருக்கிறார். එතකොට සිරවර්ධන නායකගේ නේලි තමයි උපාලි විජේවර්ධනගේ උපාලි පුත්‍රයාගේ අයිතිකාරය. උපාලි විජේවර්ධන කසන්දරේ ඒ සිරව බණ්ඩාරනායකගේ නේලි සහෝදරයෙක් දුව තමයි දළුවේ. உபாலி விஜயவர்தன திருமணம் முடித்திருந்தது சினிமா பண்டாரனுடைய சகோதரனுடைய வழிவந்த ஒரு பெண். එතනින් තමයි අපිට කියනවා පත්‍රයේ ජීවිතයේ දේශපාලන ආර්ථික තේරුම් ගන්න. இதன் மூலம் தான் ஈழநாடு பத்திரிகை தீமைக்கு கொடுக்கப்பட்டக்கூடிய ஆழமான அரசியல் காரணத்தினை புரிந்து கொண்டவர். කොළඹින් පිට ස්වාධීන දිනපතාවේ අපි එකම පත්‍රය තමයි කියනවා. கொழும்புக்கு வெளியில் நாளாக வெளிவந்த நாள் தினம் வெளிவந்த ஒரே ஒரு நாளிதழ் ஈழநாடு பத்திரிகை வெளியிட்டது. දැන් හිතන්න 1983 වෙනකොට ජයවර්ධන පාලනය කරන්නේ කවුසෙක ආණ්ඩුවේ ප්‍රමුඛිය උපාලිය අයිතියෙන් එක විජේපත්‍ර උපාලිකත්ව සීලම ජනපාලනය ජනප්‍රා එක්සත්ජාතික පක්ෂයේ පාලනය. 83ஆம் ஆண்டு காலகட்டத்தில் அரசாங்க கட்டுப்பாட்டில் ஏற்கவும் இருந்தது. பூமவாணி கூட்டத்தாவனம், இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாவனம், ஐபிஎ நிறுவனம் போன்றவை அரச கட்டுப்பாட்டில் இருந்தன. உபாலி விஜயவர்தனுடைய நிறுவனம் ஜெயாவுடைய மச்சானுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. விஜய பப்ளிகேஷன் என்ற நிறுவனம் அது ஜெயாவுடைய கட்டுப்பாடு. එතකොට සිංහල ජන සමාජයේ මේ කිසිම තොරතුරක් කවදාකවත් හදලා සංවේදනය නැහැ. ஆகவே இங்கு நடந்த சம்பவங்களின் உண்மையான தகவல்கள் எதுவுமே சிங்கள சமூகத்திற்குள் சரியாக உண்மையாக அன்று பிரச்சாரப்படுத்தப்படவில்லை. දැන් තමයි ගල්ඔය එහෙම නැත්නම් මහවැලි ජනපදවලින් මිනිස්සු කියන්නේ අපිට ඉඩම් දුන්නේ ඡන්ද ගන්න. இப்பொழுதுதான் அந்த கல்வயா பிரதேசத்தில் நாவலி குடியேற்ற பகுதியில் இருந்த மக்கள் முன்வந்து சொல்கிறார்கள், எங்களுக்கு அன்று பிற பாணிகளை வழங்கியது வாக்குகளை எடுப்பதற்காக மட்டும்தான் என்று சொல்கிறார். ඡන්ද සඳහා ඉඩම් රාජ්‍ය ඉඩම් බෙදා දීම සහ ආගම ජාතිය විකිණීම තමයි ජයවර්ධන විජේවර්ධන සේනානායක කවුරුවල නිෂ්පාදනය. தங்களுடைய வாக்குகளை வாக்கு வங்கிக்காக இனத்துவத்தையும் மதத்தையும் காணிகளை பகிர்ந்து கொடுக்கும் கொள்கைகளையும் தான் சேனாநாயக்க ஜெயவர்தன போன்றவருடைய அரசியல் பண்பாடாக இருந்தது. අනේ එහෙම පාලනයකට විරුද්ධව දෙමළ තරුණයෝ ආයුධ ගන්නකොට කණ්ඩායම් හැටියට ජයවර්ධනට වුණා මේ සියලු දෙනා සමූල ඝාතනය කරන්න කිසිම ප්‍රශ්නයක් නැහැ. அந்த காலகட்டத்தில் இத்தகைய ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக தமிழறிஞர்கள் ஆயுதங்களை தொடங்கிய பொழுது அவர்களை முற்றும் முழுதாக அழித்தொழித்த திலகந்தம் கொண்டவர் தான் ஜெயவர்தன. වැලිකඩ ඉඳගෙන 1983 ජුලයි මාසේ 25 වෙනිදා හා 27 වෙනිදා දෙමළ දේශපාලන විරෝධකාරු 53 දෙනෙක් මරණකොට මෙන්න මේක තමයි අත කරන්නේ. ஆகவே 1983 ஜூலை மாதம் 25ஆம் தேதி 27ஆம் தேதி 2 நாட்கள் தொடர்ச்சியாக 53 சிறை கைதிகள் படுகொலை செய்யப்பட்டதுடைய உண்மை பின்னணி இதுதான். ජුලයි මාසේ යාපනයට එවන්නේ මම මගේ ඥාතියාට නියෝග කරන්නේ මාස 6ක් ඇතුළත මෙහි තියෙන ත්‍රස්තව යාපනයේ ත්‍රස්තවාදී මුලින් මුදා දමන්න කියලා නියෝගයක් කළේ ප්‍රසාරයි.
1979ஆம் ஆண்டு ஜெயா தன்னுடைய மருமகனான பிரிகேடியர் வீரதுங்கவை யாழ்ப்பாணத்துக்கு அனுப்புகின்ற பொழுது தன்னுடைய மருமகனுக்கு அவர்கிட்ட கட்டளை 6 மாதத்திற்குள் வடக்கிலே பயங்கரவாத தீவிரமாக ஒழிக்க வேண்டும் என்பது. வீரதுங்கத்தை யாருடைய தந்தங்களை தமிழ் தானோட ஏகம பிரபுத்தியாக தமிழ் வீரதுங்க யாழ்ப்பாணத்தில் இளைஞர்களை படுகொலை செய்து வீதிகளிலே அந்த பணங்களை வீசுகின்ற பொழுது அந்த எந்த செய்தியும் தென்னிலங்கையிலே சிங்கள மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணப்படவில்லை. வெනුவட்டு ஜெயவர்தனத்திலே ඉතුරු අතරම කොට ගත්ත දේශපාලන හිරකාර දෙමළ දේශපාලන හිරකාරකමරණ වෙනම සැලැස්මක් කරනවා. இதே காலகட்டத்தில் அன்னால் அழிப்பொழிக்க முடியாமல் போன தமிழர்களை அல்லது கைது செய்யப்பட்ட தமிழ் துறை கைதிகளை தனியாக வைத்து அவர்களை அழித்து ஒடுப்பதற்கான இன்னொரு திட்டத்தை அவர் எதிர்காலத்தில் திட்டிக் கொண்டிருக்கிறார். ඔගොල්ලෝ පරිදි ඉතිහාසික උත්තේරේ 1983 ජූනි මාසයේ අග වෙනකොට හමුදා සම්පූර්ණ සියලුම දෙමළ දේශපාලන හිරකාරෝ වැලිකට ගෙනලා දැම්මා. நீங்கள் சரியாக வரலாற்றை படித்தால் அதை இருக்கிறது. 83ஆம் ஆண்டு இனக்கலவரம் ஜூலை மாதம் நடப்பதற்கு 1 மாதத்திற்கு முன்னர் ஜூன் மாதத்திலே ஒவ்வொரு ராணுவ மாற்றங்களில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த தமிழ் சிறை கைதிகள் அனைவரும் வெளிக்கடை சிறைச்சாலைக்கு கொண்டு வரப்படுகிறார்கள். ඒකයි මම මේක කියන්නේ මේක සැලසුම් සහගත මිනිමම් සමූහයක් රාජ්‍ය කරනවා. அதன் அடிப்படையிலே தான் நான் இந்த புத்தகத்தை சொல்லுகிறேன். இந்த சிறைப்படுகொலை என்பது மிக தெளிவாக திட்டமிடப்பட்டு செய்யப்பட்ட ஒரு பூரமான படுகொலை நிகழ்வாகும். මම දන්න ලෝක ඉතිහාසයේ කොතනකවත් වෘත්තීය අපරාධකාරයන් ලවා තමන්ගේ දේශපාලන සතුරන් මරණ කරන මානව ඉතිහාසයේ හිට්ලර් යක්ෂ நான் படித்த வரலாறு எங்குமே ஹிட்லர் உட்பட எந்த ஒரு நாட்டிலுமே தன்னுடைய அரசியல் எதிரிகளை அழிப்பதற்கு தொழில்முறை குற்றவாளிகளான குற்றவியல் சார்ந்த நபர்களை பயன்படுத்திய வரலாறு நான் எங்கும் காணவில்லை. அந்த கீழ்த்தரமான வேலையை செய்தார். එතකොට මේ අපරාධකාරයෝ වැඩිකල හිරේකර දාගෙන අපරාධකාරයෝ දෙමළ දේශපාලන නිලධාරීන් දරවට කිසිම කෙනෙක් දඬුවම් ලැබුවේ චෝදනා ලැබුවේ வெளிக்கடை சிறைச்சாலையில் இருந்த தண்டனை பெற்ற அந்த குற்றவாளி உயர்தரம் குற்றவாளிகள் தமிழ் சிறையில் இருந்த தமிழ் அரசியல் கைதிகளை படுகொலை செய்த காரணத்திற்காக அந்த சிறை கைதிகள் எவருக்குமே தண்டனை வழங்கப்படவில்லை என்பது கவனிக்கப்படும். දෙමළ ජනයාට අහිමිුනේ දේශපාලන හිරකාරයෝ 54 වෙන පුළුවන්. தமிழ் சமூகத்தை பொறுத்தவரையிலே ஒரு 53 தமிழ் அரசியல் கைதிகள் கொல்லப்பட்டார்கள் மட்டும்தான் அந்த இழப்பாக இருக்கலாம். හැබැයි මේ වෘත්තීය මිනිමරු සියලු දෙනාම නිදහස් කරගියේ සිංහල සමාජයේ. ஆனால் இந்த தொழில்முறை குற்றவாளிகள் எல்லோரும் எந்த தண்டனையும் பெறாமல் சிறைகளில் இருந்து விடுதலை செய்யப்பட்டு சிங்கள சமூகத்திற்கு தான் அனுப்பி வைக்கப்பட்டார். අද අපි දැන් අවුරුදු 43කට පස්සේ අදත් අපි දන්නේ මේ හිරකාරයෝ එළියට බහැලා අමුවේ දෙවල හිරකාරයෝ මරන මේ අපරාධකාරයෝ අපේ සිංහල සමාජයේ ගොඩක් අපරාධ කරගෙන යනවා. இன்று வரை 40-42 வருடங்களுக்கு பிறகு இன்றும் எங்களால் இந்த சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட இந்த படுகொலைகளில் ஈடுபட்ட அந்த தொழில்முறை குற்றவாளிகள் சிங்கள சமூகத்திற்குள் சென்று இன்று வரை அவர்கள் எந்தெந்த குற்றச் செயல்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாது. මට තාම ඔප්පු කරගන්න බෑ. මම තාම හොයමින් මම සැක කරනවා ඩොලර් ෆාම් කේම් ෆාම් වලට විනය විහිදකාරයෝ කොටසක්. என்னால் இன்னும் அதை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியாமல் இருக்கிறது. நான் இதற்கு தகவல்களை தேடிக் கொண்டிருக்கிறேன். நான் நினைக்கிறேன் இந்த குற்றச்செயலிலே சிறையிலே ஈடுபட்டவர்களை தான் கெட்பான் தொடர்பாகலே அவர் கொண்டு வந்து குடியேற்றினார்கள் என்பதை என்னுடைய நம்பிக்கை. මෙන්න මේ විදිහට තමයි මේ අපරාධ රාජ්‍ය නිර්මාණය කරලා පවත්වාගෙන ගියේ. ඒකෙන් බැට කෑවේ දෙමළ ජනයාට විතරක් නෙවෙයි සිංහල ජනයාට. ஆக இவ்வாறுதான் இந்த குற்றவியல் அரசு அல்லது இந்த அரசாங்கம் என்பதை இவர்கள் நிர்வகித்து கட்டமைத்து முன்னெடுத்து சென்றிருக்கிறார். இதனால் பாதிக்கப்பட்டவர் விடுதலை தமிழ் மக்கள் மட்டுமல்ல சிங்கள மக்களும் தான் என்பதை நான் குறிப்பிடுகிறேன். මේ දැනුම සිංහල සමාජයේ නොතිබීමට පොත හේතුවක් තමයි යාපනයේ ගිහිලාම සිංහලකට අවුරුදු 3ක් ඇතුලේ අපිට පිටවත් 10,000කට වඩා විකුණන සිංහල සමාජය. அதற்கு சிறந்த உதாரணம் தான் நான் இதற்கு முன்னர் எழுதிய யாழ்ப்பாணத்தை திருடுதல் என்ற அந்த புத்தகம் சிங்கள 3 வருடங்களுக்கு இடையில் பல தடவை திருட்டு அச்சடிக்கப்பட்டு 10,000 பிரதிகளுக்கு மேல் சிங்கள சமூகத்தில் விற்பனையாகி கொண்டிருக்கிறது. ඒ පොත කියපු හැම සිංහල ලිපියකම මට කියන කතාව තමයි
අපි කවදාවත් මේව දැනගන්නේ නැහැ. அந்த புத்தகத்தை வாசித்த ஒவ்வொரு சிங்கள குடிமகனும் என்னிடம் சொல்லுகிற தகவல் தான், நாங்கள் ஒரு காலம் இந்த தகவல்களை அறிந்திருக்கவில்லை. මේ සිංහල පොත මේ පහුගිය ප්‍රදර්ශනයට කොටසක් ඉදිරිපත් කරා. ඒක කියවපු අය පොත දෙන්න පුළුවන්. ඒගොල්ලෝ ඉදිරි තරම් දෙන්න පුළුවන් නේ අපේ වෙලාවට. ඒගොල්ලෝ කියේ අපි කවදාවත් මේව දැනගන්නේ නැහැ. இந்த புத்தகத்தை கடந்த வாரம் கொழும்பிலே நடந்த புத்தக கண்காட்சியிலே அந்த அவர்களுடைய கேள்விக்கு தகுந்த அளவுகளால் அச்சிட்டு முடியாத சூழல் இருந்தது. அங்கே போடப்பட்ட புத்தகங்கள் எல்லாம் வென்று தேர்ந்துவிட்டன. இருந்தால் அதை வாசித்தவர்கள் சொன்னதும் இதிலே சொல்லப்பட்ட ஒரு தகவல்களும் இதற்கு முன்னர் நாங்கள் அறிந்திருக்கவில்லை. මම අවුරුදු වැලිකඩ හිරකද ඝාතනයෙන් අවුරුදු 43කට පස්සේ ගිහිල්ලා ඒ කාලේ වැලිකඩ හිරකද වැඩ කරපු මන්දරාගාර නිලධාරීන් මම කතා කරා. වීඩියෝ ඉන්ටර්වියුස් කරා. 43 வருடங்களுக்கு பிறகு நான் அன்றைய காலகட்டத்தில் 83 வெளிக்கடை சிறைச்சாலையில் இந்த படுகொலை நடந்த பொழுது அங்கே பணியிலே இருந்த சிறை அதிகாரி உயர்மட்ட சிறை அதிகாரி சிறை காவலர்களை கமராக்களுடன் சென்று வீடியோ மூலம் அவர்களை நான் நேர்காணல் செய்தேன். එතකොට කිසිම කෙනෙක් නොදැන සිටි කතාවක් නැහැ. වැලිකඩ හිරේදී හිටපු ජයවර්ධනගේ නියෝජිතයා රොජර් සෙනෙවිලර් රොජර් ජයසේකර කිව්වේ විනිහා වන්දනාගාර නිලධාරීන්ට සිවිල් ඇතුම් අන්දේට කියලා දෙමළ ව්‍යාපාරිකයන්ට අයිති කුංචි වලේ ඔරේ වයින් ස්ටෝක්ස් එක කඩලා ඒ අරක්කු ගෙනල්ලා තමන් බීලා කසිපු වනාපේ මුදුත්වේ ගෙනල්ලා දීලා නිලධාරීන් ඔරේ බෙවුවා මේ නිලධාරීන් වරන් මේ සාක්ෂි මම එක அந்த சிறை அதிகாரிகளை கண்டு அவருடன் நேர்காணல் செய்யும் வரை எவரும் அறிந்திராதவர்களுடைய தான் ஜெயாவுடைய நெருக்கமான கட்சி ஆதரவாளராக இருந்த ரோஜர் ஜெயசேகரை சீஃப் ஜெயில் அந்த நேரம் தமிழ் சிறை கைதிகளுக்கு பொறுப்பாக இருந்தவர் அவர்தான். அவர் தனக்கு கீழே பணியாற்றிய சிறை காவலர்களை தங்களுடைய சீருடைகளை கலைந்துவிட்டு சாரங்களை ஒதுக்கிக் கொண்டு வெளியிலே தன்னோடு அழைத்துக் கொண்டு குஞ்சி பொருளை சந்திக்கு போய் அங்கு தமிழ் வர்த்தகருக்கு சொந்தமாக இருந்த ராயல் வைன் ஸ்டோர்ஸ் என்கின்ற மதுபான கடையை உடைத்து மதுபோத்தல்களை வாகனத்தில் ஏற்றிக்கொண்டவர். அந்த சிறைச்சாலைக்கு பின்புறமாக வடாக்கவில்லை என்கின்ற அந்த சேரிப்புறத்தில் இருந்து கொண்டு வந்த கசிப்புகளை கசிப்பு கேண்டலை கொண்டு போய் சிறைக்குள்ளே மதுபானங்களை சிறை அதிகாரிகள் அருந்தி கசிப்பை சிறை கைதிகளுக்கு கொடுத்துத்தான் இந்த தமிழ் கைதிகளை கொல்ல செய்தார்கள் தகவல் இந்த சிறை அதிகாரியை நான் நேர்காணல் செய்யும் வரை எவரும் அறிந்திருக்கிறேன். මේ වෙන අංගිකා කුමාරතුංග ධර්ම රුත් කමිෂන් කියලා සත්‍ය පොසොත් කියලා. இந்த விடயம் சம்பந்தமாக சந்திரிகா குமாரதுங்க உண்மையை கண்டறியும் கமிஷன் என்ற ருத் கமிஷன் என்ற பெயரில் அமைத்தார். 1996 ஆண்டு මේ පොලිසියට මේ බන්ධනාගාර නිලධාරී සාක්ෂි දෙක සිද්ධියෙන් අවුරුදු 13කට පස්සේ දැක්කා. அந்த கமிஷனிலே போய் இந்த சிறை அதிகாரிகள் வாக்குமூலம் கொடுப்பதற்கு இருந்த சந்தர்ப்பத்தை 1383 ஆண்டிலிருந்து 13 ஆண்டுகளுக்கு பிறகு கூட அந்த சிறை அதிகாரிகள் அந்த கமிஷனிலே போய் வாக்குமூலம் கொடுப்பது தடுக்கப்பட்டது என்பதுதான். එහෙම තමයි සිංහල සමාජයේ අපරාධ මණ්ඩල. இவ்வாறுதான் சிங்கள சமூகத்தில் குற்றவியலுக்கு மறைக்கப்படும். அந்த ඒ රුත් කමිෂන් එකේ දෙමළ කඩලක් නැහැ සිංහල කඩලක් නැහැ. இன்றும் கூட அந்த ருத் கமிஷன் அறிக்கையிலே தமிழ் பிரதியோ சிங்கள பிரதியோ நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. මම දැන් ඒ වෙලාවේ වැඩිකට බන්ධනාගාරයේ ආරක්ෂාකාර දාපු හමුදා කණ්ඩේ නිලධාරියට කතා කරගෙන ඉන්නේ. நான் இப்பொழுது தொடர்ச்சியாக அந்த காலகட்டத்திலே அந்த சம்பவம் நடக்கின்ற பொழுது வெளிக்கடை சிறைச்சாலைக்கு வெளிப்புறம் காவலில் இருந்த ராணுவ அணியின் அதிகாரிகளை தேடி அவர்களோடு பேசிக்கொண்டார். අපරාධකාරයෝ කණ්ඩායම දේශපාලන විද්‍යාලයේ කණ්ඩායමක් මරණකොට ඒකට ඇතුළුනේ නැති කියලා. எதற்காக என்றால் இந்த சிறைக்குள்ளே இந்த கைதிகள் படுகொலை செய்யப்படுகின்ற பொழுது வெளியிலே இருந்தும் குற்றவாளிகள் அல்லது இந்த குற்றத்தை செய்த யாராவது அந்த நேரம் வெளியிலே இருந்து உள்ளே கொண்டு போகப்பட்டார்களா இந்த படுகொலையில் ஈடுபடுவதற்கு என்ற தகவலை அறிவித்தார். දෙවෙනි දවසේ 27 වෙනිදා හවස තවත් තමන්ගේ කමාන්ඩෝ සෙබළු 4 දෙනෙක් එක්ක දැක්ක ගිහපු කර්නල් සුනිල් පිරිස් මගේ මට වීඩියෝ ඉදිරියට කිව්වා ජයවර්ධන කෝල් එකේ ඉන්න ජෑන්සි මම හිතන්නේ ડોක්ටර් ගූගල් දාන්න මේ කතා ජෑන්ස් ටෙලිෆෝන් කරලා
තමයි කියන්නේ දෑවගෙන සුනිල් කියලා බලනවා මොකද ප්‍රශ්නයක් තියෙන්නේ. அந்த நேரம் 1983 ஜூலை 27ஆம் தேதி 2ஆம் நாள் படுகொலை நடக்கின்ற ஆண்டு. சிறையிலே சிறைக்கு பொறுப்பாக இருந்த சிபி ஜான்ஸ் என்பவரிடமிருந்து ஜனாதிபதிக்கு கால் போவது இந்த விடயம் பேராசிரியர் ஊழ் அவர்களுக்கு தெளிவாக தெரிந்திருக்கும். ஜான்ஸிடமிருந்து ஒரு அழைப்பு போகின்றது ஜனாதிபதி ஜெயா தேவர்தனுக்கு சிறைக்குள்ளே போய் கலவரங்களை இருக்கின்றது, ஏதாவது பாதுகாப்பு ஏற்படுத்த. அப்பொழுதுதான் ஜெயா தனக்கு பக்கத்தில் இருந்த கமாண்டோ அணிக்கு பொறுப்பாக இருந்த கர்னல் சுனில் பீரிஸ் அவர்களுக்கு சொல்கிறார், போய் என்ன நடக்கிறது என்று போய் சிறையிலே போய் பாரு. சுனில் பீரிஸ்க்கு மரணம் சாக்கி මිනි මරපු අපරාධ සේපාල ඒකනායක වගේ අපරාධ සිංහල මිනිමරුනේ තාම ඉන්නවා සිංහල කාර්යකර ඒ මිනිමරුවත් අපි සිංහල සමාජයේ විදිහට වගේ சுனில் பீரிஸ் அவர்களுடைய எழுத்துக்களிலும் சுனில் பீரிஸ் அவருடைய எனக்கு தந்த வீடியோ வாக்குமூலத்திலும் அவர் தெளிவாக சொல்கிறார், விமான கடத்தலில் ஈடுபட்ட சேப்பால ஏகநாயக்க போன்றவர்கள் சிறைக்குள்ளே இந்த மோசமான குற்றச் செயலில் ஈடுபட்டதை நான் கண்ணால் கண்டேன். அவர் கண்ணால் கண்ட அதை கண்ணால் கண்ட சாட்சிகளை அந்த குற்றச் செயலில் ஈடுபட்ட சேப்பால ஏகநாயக்கம் இன்று விடுதலையாகி வெளியே சுதந்திரமாக தான் நடமாடி கொண்டிருக்கிறார். ජුලයි මාසයේ 23 වෙනිදා යාපනයේ සෙවල් 14 යනකොට පස්වෙනිද උදේ ආරක්ෂක මණ්ඩලයේ හිටපු දෙන්නෙක් මම ඉන්ටර්විව් කළා. 1983 ஜூலை 23ஆம் தேதி யாழ்ப்பாணத்திலே ராணுவத்தினர் 13 பேர் கொல்லப்படுகிறது. அந்த சம்பவத்தோடு தொடர்பாக அந்த காலகட்டத்தில் ராணுவத்தின் உயர் பதவியிலே இருந்து பணியாற்றிய பல்வேறு அதிகாரிகளோடு இப்பொழுது தொடர்பில் இருக்கிறார். දෙන්නයිම තාපේ කියන්නේ ජනාධිපති ජයවර්ධන මේක සැලසුම් ගහගත්තු දෙවල් සංහාරයකට සූදානම් වෙයි. அந்த இருவருடைய வாக்குமூலங்கள் என்னிடத்திருக்கின்றன. அவர் சொல்லியிருக்கிறார், ஜனாதிபதி ஜெயா ஜெயவர்தன இந்த மிக மோசமான இனப்படுகொலை செய்வதற்கு திட்டமிட்ட வகையிலே செயல்பட்டார், நடந்து கொண்டார் என்று அவர் தங்களுடைய சாட்சியிலே சொல்கிறார். ජයවර්ධනට උරුමයි මේ මරණයේ 13 කොරලේ කණත්තට ගෙනියලා कैबिनेट එකයි ජනාධිපති එතෙන්ට ගිහිල්ලා මේක විදියා. ஜவஹர்லாலுக்கு தேவையாக இருந்தது என்னவென்றால் இந்த 13 ராணுவத்தின் உடல்நிலையும் பொழுது பொருளை நடத்தி கொண்டு போய் அங்கே தான் தன்னுடைய கேபினட் அமைச்சரவையில் போய் நின்று அதன் மூலம் ஒரு மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்தி நாட்டையே தீ வைக்கின்ற நோக்கம் தான் அவருக்கு. ජයවර්ධන හිතපුදී ඒක හරියට නිශ්චය කරා. ජයවර්ධනගේ ආණ්ඩුවට ටිකට උදව් කරපු ඇල්ලි ගුණවංශගේ ජීවිතය. அந்த ஜெயவர்தன அவர்களுடைய மனதில் இருந்த அந்த விடயத்தை சரியாக புரிந்து கொண்டு அதை அப்படியே செயல்படுத்திய பணியை செய்தவர் ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தோடு மிகவும் நெருக்கமாக இருந்த எல்லை குணவன்ச என்று මේ විනාශයේ ප්‍රධානී ඇල්ලි ගුණවංශ තාම ජීවිතේ. இந்த அழிவினுடைய மிக முக்கிய பொறுப்பாளியாக பாத்திரவாளியான எல்லை குணவன்ச இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார். හැබැයි මම එන්පීපී ආණ්ඩුවට ස්තුතියක් දෙනවා. මේවා මට ලියන්න බෑ එන්පීපී ආණ්ඩුවේ කියන මට ලියන්න. ஆனால் நான் என்பிபி அரசாங்கத்துக்கு இந்த நேரத்தில் வேண்டுகோள் சொல்ல வேண்டும் என்றால் என்பிபி அரசாங்கம் இல்லாத இருக்கிற பட்சத்தில் இந்த கணக்கில் கூட என்னால் இவற்றை துணிந்து எழுத முடியாது. මෙන්න මේ වගේ ප්‍රචණ්ඩ රාජ්‍යයක් ඇත්තේ අපි ජනමාධ්‍යවරු තරුණයන්ගේ ජීවිතවලදී. ஆகவே இத்தகைய ஒரு வன்முறை அரசு ஆண்ட காலத்தில் தான் நாங்கள் இளைஞர்களா இளம் ஊடகவியலாளர்களா எங்களுடைய வாழ்க்கையை கடத்தி வந்திருக்கிறோம். නමුත් ඒක නොදන්න පරම්පරාවවලට නොදැන සිටි පරම්පරාවලට මේ ඇත්ත ලියන්න. ஆனால் அவற்றை அறிந்திராத இளம் பரம்பரைகளுக்கு இது சம்பந்தமான புரிதல் இல்லாத இளம் சமூகத்தினருக்காக இவை அனைத்தும் எழுதி வைக்கப்பட வேண்டும். 1959 1958ஆம் ஆண்டு 1962 මගේ මතකය හරිනම් උපවාස කරපු දෙමළ දේශපාලකයන් ගෝල් ගහලා මුදල්දාපු 1952ஆம் ஆண்டு என்பது நினைவு சரியாக இருந்தால் அன்று உண்ணாவிரதம் இருந்த தமிழ் அரசியல்வாதிகள் தாக்குதல் நடத்தி அவர்களை தூக்கி போட்டு கடலுக்குள்ளே வீசினார். මේ වගේ හැම සිදුවීමක් සම්බන්ධයෙන් මම කියන්නේ පොත ගානේ ලියන්න පුළුවන් තරම් ඉතිහාසයක් අපිට තියෙනවා. எங்களுக்கு இந்த மோசமான வரலாற்றில் ஒவ்வொரு சம்பவத்துக்காக ஒவ்வொரு புத்தகம் எழுத வேண்டிய வரலாற்று கதைகள் எங்களுக்கு இருக்கின்றன. උදාහරණයකට 1970 අගෝස්තු මාසයේ දෙමළ ජනතාවට වතුර විශේෂ වතුරේ ජනයන් පාර්ලිමේන්තුවේ තියෙන සංසෝලි කොමිසමේ වාර්තා 1977ஆம் ஆண்டு
81ஆம் ஆண்டுகளிலே தோட்டப்புற மக்கள் மீது நடத்தப்பட்ட இன வன்முறை தாக்குதல் தொடர்பாக சன்சோனி கமிஷன் அறிக்கை என்பது ஒன்று இருக்கிறது. ඒ වාර්තාව අනුසම්පූර්ණ අදවත් ඒක දෙමළෙන් ඉංග්‍රීසියෙන් දෙන්නේ. அந்த அறிக்கை என்பது முழுமையான ஒரு அறிக்கையாக இல்லாவிட்டாலும் அந்த அறிக்கையை உள்ளடக்கம் என்பது இன்று வரை தமிழ் மொழியிலோ சிங்கள மொழியிலோ எங்கும் அச்சிடப்படவில்லை. මේවා සිංහල ජනයාට දෙමළ ජනයාට ගෙනියන්නේ නැතුව අපිට දේශපාලනයේ ජාතිවාදයේ ආගම්වාදයේ පුරා කරන්න බෑ. இந்த தகவல்களை அப்படியே உண்மையாக தமிழ் மக்களுக்கு தமிழிலும் சிங்கள மக்களுக்கு சிங்களத்திலும் கொண்டு போய் சேர்த்தாமல் இந்த நாட்டில் இந்த வன்முறை அரசியலை இனவாதத்தையும் மதவாதத்தையும் ஒழிக்க முடியாது என்பதை என்னுடைய මේ පොත මම සිංහල කියන්නේ ගන්නකොට මානව එක කැනඩාවේ ඊළඟ කරපුවා නැතුව ට්‍රාන්ස්ලේෂන් එකක් ඒක පළවෙනි වතාවට අපි කරන වැඩ එක සැරේ සිංහල දෙමළ භාෂා දෙකේ ක්‍රියේට් එකක්. இந்த புத்தகத்தை நான் எழுத துவங்கிய பொழுது மனோரஞ்சன் கனடாவில் இருந்து அவருடைய மொழிபெயர்ப்பை அல்லது அவருடைய சொல்லிலே அவர் அதை மீள் நிர்மாணம் செய்கிற பணியை அவர் அங்கிருந்து ஆரம்பித்தார். ஆகவே வரலாற்றிலே முதல் முறையாக இப்படி ஒரு வரலாற்று பணி இரு மொழிகளிலும் வேறு காலத்திலே வழியை கொண்டு வருவதில் நான் முடிவு අපිට තව වැඩ පිළිවෙල කරන්න. අපි ඔක්කොම ලියනවා. ඒක විශේෂ සිංහල සමාජයේ තියෙනවා. තමුන්නාසේ වලදී අපි සිංහල භාෂාවට බලන්න ඉවරනස්තාවේ இன்னும் நிறைய எழுத வேண்டியிருக்கிறது, செய்ய வேண்டியிருக்கிறது. அவை அனைத்தும் சிங்கள மக்களை நோக்கி நாங்கள் எழுத வேண்டியிருக்கிறது. தமிழ் சமூகத்தின் பொறுப்பு தான் இவற்றை எப்படி எதிர்காலத்தில் தமிழ் மொழியிலே கொண்டு வந்து தமிழ் மக்களை அவற்றை வாசிக்கிறார். මම හිතන්නේ අපිට මගේ லங்கை இந்தியாவுக்கு வித்தியாசம் அப்படின்ட்டு முதல் ஆண்டு இந்தியாவுக்கு நான் நினைக்கவில்லை எங்களுக்கு வரலாற்றிலே கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு அரசாங்கம் தான் இந்திய அரசாங்கம் என்று நான் கருதுகிறேன். எதிரின் தமாய் அப்படி வந்தா மரணாதரசி ஆர்வம் பேராண்மை தெலுங்கு சிங்கள ஜனநாயக சமாதானம். ஆகவே இதிலிருந்து தான் இந்த சூழலை பயன்படுத்தி தான் எங்களுடைய மன எண்ணங்களிலே இருக்கின்ற இந்த நாட்டிலே இனங்கள் சமத்துவமாக வாழக்கூடிய அல்லது வாழ வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அரசாங்கத்தை கண்டுபிடிக்கின்ற வழி இந்த சூழலில் இருந்து தான் நாங்கள் தேடிக்கொள்ள வேண்டியது. ஆகவே இந்த அரசியல் இலக்கியத்தை நாங்கள் உண்மையாக இப்பொழுது கொண்டு வர முயன்றால் தான் அந்த கனவை நாங்கள் எட்ட முடியும். நாங்கள் அதை செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தாருங்கள்.